بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் முறித்து, எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைவன் கடமையாக்கிய இந்த நோன்பு ரமலானுடைய மாதத்தில் 30 நாட்களும் அந்த மாதம் முழுவதும் அந்த நோன்பை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். இந்த கட்டளையினுடைய பின்னணியில் இந்த நோன்பு எதற்காக வேண்டி கடமையாக்கப்பட்டிருக்கிறது, இந்த நோன்பை நாம் நிறைவேற்றுவதனால், இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடைவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை நாம் திருமறை குர்ஆனின் மூலமும் நபிமொழிகளின் மூலமும் நாம் பார்த்தால், இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு அருளை, அவன் அளவற்ற அருளாளன் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக அவ்வளவு நிறைய நன்மைகளை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். திருமறை குர்ஆன் பொதுவாகவே சொல்கிறது, இன் துஅத்து நிஅமத்தல்லாஹி ஃபலா துஹ்ஸூஹா, இறைவனுடைய அருள்கொடைகளை நீங்கள் வரையறுத்து சொல்ல முயன்றால் உங்களால் வரையறுத்து சொல்ல முடியாது. அல்லாஹ் இந்த மனிதனுக்கு எவ்வளவு அருள் புரிந்திருக்கிறான், இந்த மனிதனுக்கு எவ்வளவு விதமான அன்பை சொரிந்திருக்கிறான், அவனுடைய அருள்கொடைகள் எல்லாம் என்ன என்று நீங்கள் பட்டியல் போட்டு எழுத நீங்கள் முயன்றால் அதை நீங்கள் வரையறுத்து இவ்வளவுதான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று நீங்கள் சொல்லவே முடியாது. அவ்வளவு அதிகமான அருளை அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுக்கு கொடுத்ததாக சொல்கிறார். அதனால்தான் பல இடங்களில் தன்னை பற்றி, தன்னுடைய சிவத்துகளை பற்றி, அவன்கிட்ட இருக்கக்கூடிய குணங்களை பற்றி சொல்லும் பொழுது அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அளவற்ற அருளாளன் அப்படின்னு சொல்லுகிறான். அவனுடைய அருளுக்கு நிகரே கிடையாது. மனிதன் செய்யக்கூடிய அருளுக்கும் இறைவன் செய்யக்கூடிய அருளுக்கும் மாபெரும் வித்தியாசம் இருக்கிறது. அவன் அளவு கடந்து நிறைந்த நன்மைகளை, நிறைய அருள்களை அவன் கொடுத்திருக்கிறான் என்று திருமறை குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான். நம் ஒவ்வொருவரும் தொகுக்கும் பொழுது, கடிதத்தை எழுதும் பொழுது, ஆரம்பிக்கும் பொழுது நாம் சொல்லும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லும் வார்த்தையில் கூட அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையோன், அந்த அல்லாஹ்வின் பெயரால் நான் துவங்குகிறேன் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் நமக்கு உள்ளத்திலே ஒரு சின்ன ஒரு ஐயம் நமக்கு எழலாம். அல்லாஹ் அளவற்ற அருளாளன், நிறைய புகழ்ந்திருக்கிறான்னு சொல்லுகிறானே, எனக்கு என்ன 4 கார் இருக்கிறதா, 5 பங்களாக்கள் இருக்கிறதா, நல்ல வசதி வாய்ப்போடு நான் இருக்கிறேனா, நானும் கஷ்டப்படத்தானே செய்கிறேன், நானும் சிரமப்படத்தானே செய்கிறேன், அல்லாஹ் எங்கே அருள் செய்திருக்கிறான், அவனுடைய அருள் எங்கே எனக்கு கிடைத்திருக்கிறது என்று நாம் எல்லாம் எண்ணலாம். அந்த அருள் நிறைந்திருக்குமையானால் நான் எதற்கு இங்கே இந்த பாலைவனத்திலே இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நான் உழைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே அங்கே கொஞ்சம் இதை போன்ற ஐயங்கள் எழலாம். ஆனால் நீங்கள் மொத்த இதையும் உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் சந்தோஷமாக இருந்த நாட்கள் எவ்வளவு, சிரமப்பட்ட நாட்கள் எவ்வளவு என்று நீங்கள் பட்டியல் போட்டீர்களே, ஆனால் மகிழ்ச்சியோடும் சிரமம் இல்லாமலும் இருந்த நாட்கள் தான் அதிகமை என்பதை நீங்கள் பார்க்கலாம். இறைவனுடைய அருள்கொடைகள் நிறைய, நீங்கள் அவனுடைய அருளைத்தான் நீங்கள் சுவைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அவனுடைய அருளைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளவு நம்ம மகிழ்ச்சியா இருந்திருக்கிறோம் பட்டியல் போட்டால் தெரியும். உதாரணத்திற்கு ஒருவன் நோய் வாய்ப்படுகிறார், அதுவும் எனக்கு கஷ்டம் தான் சொல்லுகிறார். நீங்க வாழ்நாள்ல எத்தனை நாள் நோயில் இருந்தீர்கள், நோய் இல்லாமல் எத்தனை நாள் இருந்தீர்கள்? இப்ப கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள் காய்ச்சலா இருந்தேன், அப்போ மாசத்தில் 3 நாள் காய்ச்சலாக இருந்தீர்கள், ஆரோக்கியமாக 27 நாட்கள் இருந்திருக்கிறீர்கள். அப்ப இறைவனுடைய அருள் தான் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கிறது. அதே மாதிரி பிரச்சனை இது என்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு எத்தனை நாட்கள் நீங்கள் அலைந்திருக்கிறீர்கள், வக்கீலிடத்தில் எத்தனை நாட்கள் நீங்கள் போயிருக்கிறீர்கள். இப்படி இறைவனுடைய அந்த அருளை நீங்க ஒவ்வொன்றாக நீங்கள் பட்டியல் போட்டு, கஷ்டத்தையும் நீங்கள் பட்டியல் போட்டு பார்த்தால் இறைவனுடைய அருள் தான் நமக்கு நிறைய இருந்திருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், அருள் என்று சொன்னால் பெரிய கோடி கோடியாக பணம் கொட்டி கிடப்பதும், அதே போன்று லட்சம் லட்சமாக பணம் வந்திருப்பதும், பங்களாக்கள், கார்கள் இருப்பதும் என்றுதான் நாம் நினைக்கிறோம். ஆனால் அதைவிட மகிழ்ச்சியாகவும் கஷ்டங்கள் இல்லாமலும்
சுதந்திரமாகவும் நடக்கக்கூடிய பெரிய வாய்ப்பை நம்ம மாறிய மக்களுக்கு தான். இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஷேக் எல்லாம் நீங்க நினைக்கலாம், அவரெல்லாம் நினைச்ச சாப்பாடு நினைச்ச நேரத்தை சாப்பிட முடியாது. அவர் சாப்பாடு ஆய்வு செய்து அது கரெக்டானு பார்த்து அப்புறமா தான் இன்னொரு ஆள் திங்க வைத்து அப்புறம் தான் சாப்பிட முடியும். தெரு வீதிகளிலே பிரபலியமானவர்கள் நடந்து போக முடியாது. நம்ம மாதிரி நடந்து போவதை போன்று அவர்கள் போக முடியாது. அதுக்கு எவ்வளவு விதமான கெடுபிடிகள், அவரே விரும்பினால் கூட வெளியே போக முடியாது. அவ்வளவு கெடுபிடிகள் இருக்கு. பெரிய கோடீஸ்வரன் இருக்கிறானே, அவன் நிம்மதியா இருக்கிறான் என்று நீங்கள் நினைக்க முடியாது. அவனுடைய வாழ்நாளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் பெரிய கோடி கோடியாக சம்பாதித்தவன் இந்த கப்பல் சரக்கு வந்துச்சா, அது எதுவும் பிரச்சனையாச்சா, இப்படியே அவனுடைய சிந்தனை முழுவதும் அதை என்னாச்சு இது என்ன அப்படியே சிந்தித்துக் கொண்டே இருப்பான். நிம்மதி அவனுக்கு இருக்காது. நம்ம வெளியில் பார்த்தால் காரில் வருகிறான், பங்களாவில் இருக்கிறான் நினைப்போம். பணம் எவ்வளவு கூட கூட பிரச்சனைகளும் அவனுக்கு சேர்ந்து போகும். ஆனால் ஏழையாக இருக்கிறவனுக்கு அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. நம்ம மாதிரி சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவனுக்கு வீட்டுக்கு சாப்பாடு அனுப்பணும், அவ்வளவுதான். அது பெரிய பிரச்சனைகள், சாதாரணமாக நான் போகலாம் வரலாம். இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் நமக்கு இருப்பதில்லை. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிம்மதியை கொடுத்திருக்கிறார். அதுல இறைவனை நிம்மதியாக நாம் செய்ய திக்ருல்லாஹ், அலா பி திக்ரில்லாஹி தத்மையின்னுல் குலூப், அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் உங்களுடைய மனம் அமைதி அடைகிறது. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியாக நாம் என்ன செய்தோம் இருந்து கொண்டு அழகாக திக்ரு செய்வதற்கும் தொழுவதற்கும் நேரம் கிடைக்கும். கோடீஸ்வரனுக்கு கிடைக்காது. பணம் சேர சேர அவனுக்கு இங்க இந்த பக்கம் ஒரு போன், அந்த பக்கம் ஒரு போன், அவன் வந்தானா இவன் வந்தானா, இப்படியே பதில் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டுமே தவிர இறைவனை நினைவு கூறுவது, மன நிம்மதி இதெல்லாம் வராது. அது இல்லாம உலகத்தில் உள்ள எல்லா நோய்களும் அவனுக்கு தான் வந்துருது. சுகர்னு வந்துருது, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, எவ்வளவோ விதமான கஷ்டங்கள் அவனுக்கு வருகிறது. ஆனால் நீங்கள் பட்டியல் போட்டு பாருங்கள், இறைவனுடைய அருள் தான் நமக்கு நிறைந்திருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த இறைவனுடைய அருள்களை ஏழைகளாக சிரமப்படக்கூடியவர்கள் நிறைய பெற்ற காரணத்தினால்தான் சொர்க்கத்தில் அதிகமான போகக்கூடியவர்கள் யார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது ஃபுகரா, ஏழைகள் தான். ரொம்ப பெரிய கோடீஸ்வரன்லாம் இல்லை. ஏன்னா பணம் வரும்பொழுது அவனுடைய எல்லா விதமான இறையச்சமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடும். அதுல தப்பிக்கிறவங்க ரொம்ப கம்மி தான். நீங்கள் உங்களுடைய இதிலேயே எடுத்து பாருங்கள். நம்ம வீட்டில் குடிசையில் இருக்கும் பொழுது, நடந்து போகும்போது அல்லது சைக்கிள் போகும்போது நம்ம எத்தனை வக்து தொழுகை கரெக்டா போனோம்னு பாருங்க. நமக்கு கொஞ்சம் பணம் ஏசி எல்லாம் வந்த போது நம்ம எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறோம்னு பாருங்க. நமக்கு நிறைய பணங்கள் வரும்போது, சுகங்கள் நிறைய வரும் பொழுது இறைவனின் கடமைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து போய் விடுகிறது. அப்ப ஏழையாக இருக்கக்கூடியவன் கரெக்டா காலையில கரெக்டா தொழுகைக்கு வந்து விடுகிறான், இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டா செய்து விடுகிறான். பணக்காரன் போது அவன் தொழில் துறை பக்கமே போயிடுறான். ஆனா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் யாருன்னா ஏழைகளாக இருப்பவர்கள். அப்ப அல்லாஹ் ஏழ்மையான நம்ம மாதிரி சாதாரண மக்களுக்கு நிறைய அருள் புரிந்திருக்கிறான் என்பதை நீங்கள் விளங்கிக்கணும். அடுத்ததாக இந்த ரமலானுடைய மாதம், இதுவும் இறைவன் உங்களுக்கு புரிந்திருக்கக்கூடிய மாபெரும் ஒரு அருள். அதான் ரமலானை வரவேற்போம் என்று நமக்கு ஒரு தலைப்பு கொடுத்து, வரவேற்போம் என்று சொன்னால் இந்த அரசியல்வாதி மாதிரி வால் போஸ்டர் அடிச்சு ஒட்டுவது இல்லை. அப்படி ஒட்டிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே லைலத்துல் கத்ர் இரவே வருக வருக அப்படின்னா நம்ம தமிழகத்தில் போட்டு என்னமோ ஒரு ஆள் வர்ற மாதிரி லைலத்துல் கத்ர் இரவே வருக வருகன்னு போட்டு லைட்டு ஜோடனை எல்லாம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சிலர்களும் இருக்கிறாங்க. இங்க வரவேற்கிறோம் என்று சொன்னால் என்னமோ ரமலான் ஏதோ ஒரு பொருள் வருது வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது அர்த்தம் இல்லை. அந்த ரமலானை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்துவதற்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை நல்ல முறையில் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு அதற்கு பொருளை தவிர வருக வருக என்று அரசியல்வாதிகள் வால் போஸ்ட் அடித்து அல்லது மேடைகளில் முழங்குவதை போன்று நம்ம என்ன செய்யல, இந்த தலைப்பு கொடுக்கப்படவில்லை. ஏன்னா இந்த ரமலான் மாதம் மற்ற எல்லா 11 மாதங்களை விட இந்த மாதத்திற்கு நிறைய தனி சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுல குறிப்பாக மனிதனை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாவமான காரியங்களை பூரா அப்படியே வடிச்சு எடுத்து சுத்தமா தூய்மையான மனிதனாக மாற்றுவதற்கு இந்த மாதம் நமக்கு அழகான ஒரு வாய்ப்புள்ள மாதம். அது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இதா ஜா ரமலான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா, ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஜன்னத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு விடுகிறது. ஜன்னத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது என்றால் என்ன பொருள்? சஹீஹ் முஸ்லிமுடைய இன்னொரு அறிவிப்பில் தெளிவாகப்படுகிறது. ஃபுத்திஹத் அப்வாபுர் ரஹ்மா, ரஹ்மத்தினுடைய அருள் வாயில்கள் திறக்கப்பட்டு விடுகிறது. ஷைத்தானுக்கு விலங்கிடப்படுகிறது. ஷைத்தானுக்கு விலங்கிடப்படுகிறதா ஷைத்தான் வேலையை நடக்காதுன்னு பொருள் அல்ல. சினிமா தியேட்டர் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது, விபச்சாரங்கள் பல பகுதியில் நடக்கத்தான் செய்யுது. ரமலான் மாதத்தில் இல்லன்னு இல்ல,
இந்த அடிப்படை என்னன்னா, இந்த ரமலான் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னா சொர்க்கத்திற்கு போவதற்குரிய வாய்ப்புகள் ரொம்ப எளிமையா சீக்கிரம் போயிடலாம். நீங்க சைத்தானுடைய செயல்களில் இருந்து நீங்கள் என்ன செய்யலாம், தப்பித்துக் கொள்வதற்கு நல்ல வாய்ப்புள்ள ஒரு மாதம் இது. மற்ற மாதங்களையும் நீங்க இந்த மாதங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம பகுதியிலே நீங்க உள்ள இருக்கக்கூடிய ரூம்கள்ல பார்த்தா டிவிலாம் ரமலான் மாதத்துல என்னடா டிவி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அதை அடக்கி வைக்கக்கூடிய நிலையை நீங்க பார்க்கலாம். மற்ற நாளா சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் ரமலான் மாதத்துல பாருங்க பெரும்பாலும் டிவி எல்லாம் ஓடாது. குர்ஆன் எங்கேயோ ஒரு மூலையில இருந்ததெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு ஃபஜருக்கு எந்திரிச்சு நம்ம ஓதுறோம். நமக்கு நம்மை அறியாமலேயே இந்த நல்லறங்கள்ல ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் அங்கே உருவாகிறது. அடுத்த மாதம் எப்படி போறோம்னாலும் இந்த மாதத்துல நல்லறங்கள் புரிய வேண்டும் என்ற எண்ணம் நம்மை அறியாமல் அல்லாஹ் கொடுத்துறான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் வந்தா ஜன்னத்துக்கு போவதற்கு எல்லா வழிவகைகளும் இந்த மாதத்தில் அல்லாஹ் கொடுத்துறான். அதுவும் இதே போன்ற வளைகுடா நாடுகளில் அரபு நாடுகள்ல தொழுவதற்கு மார்க்கப்படி நம்ம காரியங்களை செய்வதற்கு எல்லா விதமான நல்ல வாய்ப்புகளையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த ரமலான் மாதத்தில் நீங்க எப்படி இதை பயன்படுத்திக் கொள்ளணும், இந்த ரமலான் மாதத்தில் என்னென்ன நன்மைகள் இருப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ரமலான் மாதம் வந்துட்டாலே சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டிருந்தா திறந்தே இருக்கு, டக்குன்னு உள்ள போயிடலாம். மூடுன மாதிரி இல்ல, எப்பவும் கதவை தட்டி உள்ள போகணும் இல்ல, அது திறந்த நிலையில் தான் இருக்கு. நீங்க வேகமா எவ்வளவு வேகமா போக முடியுமோ அவ்வளவு வேகமாக உள்ளே போய்க்கலாம். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தில் நடக்கக்கூடிய 3 காரியங்களை சொல்லி, இந்த 3 காரியங்களை செய்தீர்களேயானால் உங்களுடைய முந்திய பாவங்கள், சின்ன பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். பொதுவா ஒரு செய்தி சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது, ரமலானு இலா ரமலான் முகஃபிராத்துன் லிமா பைனஹுன்ன மஜித்தனமல் கபாயிர். பெரும்பாவத்தை நீங்கள் தவிர்ந்திருந்து இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு ஓட்டினீங்கன்னா இந்த ரமலானிலிருந்து அடுத்த ரமலான் வரையிலேயும் வரக்கூடிய சிறுபாவங்களுக்கு இது பரிகாரமாக அமையும். பெரும்பாவத்தை செய்யாம பெரும்பாவத்திலிருந்து தவிர்ந்திருந்து உங்களை அறியாமல் சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் வருமானால் இந்த நோன்பு வைத்தீர்களே ஆனால் அதெல்லாம் என்ன செஞ்சிடும், கழுவி விடும். சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது, மன் சாம ரமலான ஈமானம் வயக்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் அல்லாஹ் ஈமான் கொண்டு மறுமையினுடைய நன்மையை எதிர்பார்த்து நோன்பு நோற்றால் முந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவது. சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் நோன்பு, இப்ப நீங்க 30 நாட்கள் நோன்பு வைக்கிறீர்களே ஆனால் நீங்கள் சொல்லி நீங்கள் செய்திருக்கக்கூடிய சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் என்ன செய்யணும், அழிக்கலாம். அதுல சின்ன ஏதோ ஒரு தவறு வந்துருச்சு, அதுல ஏதோ ஒரு குறை வந்துருச்சு, அடுத்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாங்க, புகாரியில் இதே செய்தி இடம்பெறுகிறது, மன் காம ரமலான ஈமானம் வயக்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமலான் மாதத்தில் நின்று வணங்குவாரோ, இந்த இரவு தொழுகை இருக்க, இதை நின்று நீங்கள் வணங்கினால் உங்களுடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதற்கடுத்து இன்னொன்று சொல்லுகிறார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானம் வயக்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. இந்த ரமலான் மாதத்தின் கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் அந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படுகிறது, அந்த நேரத்தில் நீங்கள் என்று வணங்கினால் உங்களுடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ரமலான்ல 3 வகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நோன்பு வச்சா மன்னிக்கப்படுது, இரவு நேரத்தில் நீங்கள் தொழுதால் மன்னிக்கப்படுகிறது, லைலத்துல் கத்ர் இரவு தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்று தொழுதால் உங்களுடைய முந்திய பாவங்கள் எல்லாம் முழுசா எல்லாத்தையும் வடித்து எடுத்து போடுகிறது. நம்முடைய சின்ன சின்னது அங்கங்க ஒரு இதுல சின்னது போனாலும் அடுத்ததுல அழித்துவிடும், அது போட்டால் இன்னொருல அழித்து விடும். அப்ப எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு வாய்ப்பு என்று நீங்கள் பாருங்க. நம்முடைய வாழ்நாளில் இங்கே அரபு நாடுகளுக்கு வந்திருக்கலாம், அல்லது முந்தைய நம்ம தமிழகத்தில் இருந்திருக்கலாம், மற்ற ஊர்களில் இருந்திருக்கலாம். அப்போ நம்ம எவ்வளவு விதமான பாவங்கள் செய்திருக்கோம் நீங்க பட்டியல் போட்டீங்கன்னா அதையும் கணக்கில் எடுக்க முடியாது. அப்ப நம்ம சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் அழிப்பதற்கு அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அதனால இந்த நோன்பினுடைய காலங்கள் வந்துச்சுன்னு சொன்னா அதை வரவேற்பது எப்படி? தொழுவதின் மூலமாக, நோன்பு நோற்பதின் மூலமாக, லைலத்துல் கத்ர் இரவுல இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தொழுவதின் மூலமாக நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி சொர்க்கத்திற்கு ரொம்ப லேசாக போவதற்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய அழகான அற்புதமான ஒரு வாய்ப்பு. இப்ப தமிழகத்துல எல்லாம் நீங்க போன் போட்டு கேட்டீங்க, ஆடி தள்ளுபடி அப்படின்னு போடுறான். ஆடி தள்ளுபடியில நிறைய ஏமாத்து வேலை தான், 100-200 ரூபாய் ஆக்குறது. இது எப்படி ஆடி தள்ளுபடி வந்துச்சு நீங்க வரலாறு நீங்க பரட்டு பாத்தீங்கன்னா, ஆடி மாசத்துல மாற்று மாதம் கல்யாணம் முடிக்க மாட்டான், நல்ல காரியம் நடக்காது. அப்போ என்ன செய்ய, ஜவுளி கடையில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஈ ஓட்டிட்டு தான் இருக்கணும், ஒருத்தனுக்கு உட்காந்து தூங்கிட்டு இருக்கணும்.
என்னடா செய்யலாம் அப்படின்னு ஒருத்தர் சிந்திக்கிறான். அப்ப சிந்திக்கும் பொழுதுதான் அவன் என்ன செய்யறான், இப்படி பழைய ஸ்டாக் நிறைய இருக்குது, அதை பூரா பாதி விலைக்கு கொடுப்போம். சில பொருள்கள் என்ன புதுசா இருக்கு, அதை டபுள் ஆக்கி பாதின்னு சொன்னோம்னா இந்த மக்கள் வந்து கம்மியான ரேட்ல கிடைக்குன்னா படான்னு பாஞ்சு விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லித்தான் என்ன செய்யப்படுங்க, இந்த ஆடி தள்ளுபடிங்கிறத கொண்டு வர்றான். அது இப்ப நிரந்தரமாக ஆடி மாசம் எல்லா மாசத்திலையும் நல்லது நடக்குதோ இல்லையோ வியாபாரம் கொளித்துக் கொண்டு இருக்கிறது. இது வந்து வியாபார நுணுக்கங்கள். இதே மாதிரி நிறைய இது சொல்வார்கள். இந்த மாதிரி நுணுக்கங்கள்ல அந்த பீடி விற்கிறதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. புதுசா ஒரு பீடி வியாபாரம் பண்றான்டா, அவன் வந்து என்ன செய்வானா, ஒரு கடையில போய் எங்க இந்த ஒரு காஜா பீடி இருக்கு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, என்ன புதுசா இருக்கு, கடைக்காரன் வேணாம்னு சொல்லிடுவான், வாங்க மாட்டான். உடனே புதுசு பிராண்டா வாங்க மக்கள் வாங்குவாங்கன்னு தெரியாது. இதுக்கு என்ன செய்வானா, முன்னாடி ஒரு 10 பேரை ஒரு ஊர்ல போய் இறக்கி விட்டுறது. இவன் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு பின்னாடி வண்டியில பீடி கட்ட அள்ளிக்கிட்டே வருவானா. இந்த 10 பேர் என்ன செய்வாங்க, 2 பேரா போய் அந்த கடையில போய் சும்மா, இவன் ஆளு காஜா பீடி இருக்கா, இல்லையா, என்னங்க எல்லா இடத்துலயும் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான இது இல்லைன்னுங்கிறிய. அப்புறம் அவன் போயிடுவான். அதுக்கடுத்து 2 பேர் போய் காஜா பீடி இருக்கா, இல்ல, என்னங்க அங்க எல்லாம் இருக்குங்க. ஒரு 10 பேர் போய் கேட்டு கேட்டு வந்த உடனே கடைக்காரனுக்கு என்ன பதியும், ரொம்ப பரவாயில்ல. அப்போ அவ வேனை கொண்டு வந்து இறக்கி, இப்படி ஒரு பிராண்ட் காஜா பீடி இருக்குது அப்படின்னா, ஆமா எல்லாம் கேட்டிருக்காங்க, சரி ஒரு 4 மண்டல கொடு. இப்படி இது வந்து வியாபார நுணுக்கம். இந்த மாதிரி வியாபாரங்களை செய்வதற்கு அதிகமா இதே மாதிரி ஆடி தள்ளுபடியும் இப்படிதான் வந்துச்சு. அதுல நிறைய ஏமாற்றப்படுவது, ஒரு சிலர்கள் நியாயமா நடப்பதும் உண்டு. ஏன்னா குறைந்த விலைகளில் நிறைய நன்மை, குறைந்த பணத்துல நிறைய பொருளை வாங்குவோம் சொல்லிட்டு இப்ப என்ன செய்வாங்க, ரமலானும் வருகிறதுனால நிறைய போய் வாங்குறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய இடத்துல இருக்குது இது ஒரு உண்மையான தள்ளுபடி. ரொம்ப சின்ன காரியத்தை செய்து நிறைய நன்மைகளை அல்லாஹ் தரக்கூடிய ஒரு அளவற்ற அருளாளன் என்பதை நிரூபித்து காட்டுவதற்கு இந்த ரமலான் மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களுக்கெல்லாம் நிறைய நன்மைகளை அல்லாஹ்தாலா கூட கொடுக்கிறான். அதை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி புகாரியில் இடம்பெறுகிறது, உம்ரத்துன் ஃபீ ரமலான் இன்ன உம்ரத்தன் ஃபீ ரமலான் ஹஜ்ஜத்துன். நீங்க ரமலான் மாதத்தில் உம்ரா செய்தீர்களேயானால் ஹஜ்ஜி செய்ததை போன்று அந்த நன்மை கிடைக்கும். ஒரு சாதாரண இதான் உம்ராங்கிறது, நீங்க ஹஜ்ஜிக்குன்னா பல லட்சம் செலவழிக்கணும். இந்த ரமலான் மாதத்தில் நீங்கள் ஹஜ்ஜி உம்ரா செய்வீர்களேயானால் அல்லாஹ் என்ன செய்யறான், ஹஜ்ஜி செய்ததனுடைய நன்மையை உங்களுக்கு கொடுத்து விடுகிறான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குமானால் இந்த ரமலான் மாதத்தில் அப்படி போவதற்கு உம்ரா செய்ய வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பு இருக்குமானால் இந்த ரமலானுடைய மாதங்களில் போனீங்கன்னா ஹஜ்ஜியினுடைய நன்மையை அல்லாஹ்தாலா என்ன செய்யறான், கொடுக்கிறான். இந்த மாதத்துக்கு தான். அடுத்த மாதம் நீங்க போனீங்கன்னா ஹஜ்ஜியினுடைய உம்ராக்குள்ள நன்மை கிடைக்குமே தவிர ஹஜ்ஜியினுடைய அளவுக்குள்ள நன்மையை அல்லாஹ்தாலா என்ன செய்ய மாட்டான், அதுல தரமாட்டான். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்து காட்டுறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க, கான அஜ்வதுன் நாஸ், மக்கள்ல குடைவள்ளல் அவர்களை மிஞ்சி யாரும் கிடையாது. பணம் இருந்ததையெல்லாம் எப்படி என்ன வாரி வாரி கொடுத்த வள்ளல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க வரலாறை புரட்டி பாருங்கள். அவங்க திருமணம் முடிக்கின்ற பொழுது ஹதீஜா நாயகி, அவங்க பெரிய கோடீஸ்வரி. நீங்க கேள்விப்பட்டீங்க. அது எந்த அளவுக்கு வரலாற்று நூல்ல சொல்றாங்கன்னா, மக்காவில் இருக்கக்கூடியவர்களுடைய சொத்துல பாதி அளவு சொத்து அவங்க ஒரு ஆள்கிட்ட இருந்துச்சு. அது எப்படி கணக்கு பண்றாங்கன்னா, ஒட்டகத்துலதான் சரக்குகளை ஏற்றி கொண்டு போவாங்க சிரியாவுக்கு. எத்தனை ஒட்டகம் எவ்வளவு பணக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒட்டகம், 10 ஒட்டகத்துல சரக்கு கொண்டு போனா அவர் கொஞ்சம் பணக்காரர், 20 30 இப்படி போகும்பொழுது மொத்த ஒட்டகம் மொத்தமா தான் போவாங்க, தனித்தனியா போனா கொள்ளையடிச்சிருவான். அப்ப மொத்தமாக போகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியாரா இருந்த ஹதீஜா நாயகியினுடைய ஒட்டகம் எவ்வளவு இருக்குமோ அதே அளவுக்கு தான் மற்ற எல்லாருடைய அளவுக்கும் இருக்குமா. அப்ப எவ்வளவு செல்வம், எவ்வளவு கோடி கணக்கான பணம் இருந்திருக்கு அவங்களுக்கு. அவங்கள திருமணம் முடித்து அவ்வளவு சொத்துக்களையும் யாருக்கு தான் கொடுத்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் கொடுத்தாங்க ஹதீஜா நாயகி. ஆனா நீங்க படித்திருப்பீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவி அவங்களுடைய வீடுகள்ல தொடர்ந்து 3 நாள் அடுப்பு எரிந்ததில்லை, அவங்க நல்ல உணவுகளை சாப்பிட்டதில்லை. அப்ப எங்க எல்லா பணமும், இவ்வளவு கோடி பணம் வந்துச்சு, ஹதீஜா நாயகம் இறந்து போயிட்டாங்களே, அதுக்கு பிறகு வந்த பணம் எல்லாம் எங்கே போனுச்சு, எல்லாம் நல்ல வழியில் தான் அவங்க செலவழிச்சாங்க. வந்த பணங்கள் அனைத்தையும் அல்லாஹ்வின் வழியில் தான் செலவழிச்சாங்க. இதை ஹதீஜா நாயகியே சொல்றாங்க. எங்க ஹிரா குகையில் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்துட்டு பயந்து போய் வரும் பொழுது, நீங்க பயப்படாதீங்க, லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டாயே, நீங்க பயப்படுறீங்க. ஹதீஜா நாயகி ஆறுதல் கொடுக்கறான்னு சொல்றாங்க. எதுக்கு நீங்க பயப்படுங்க, நீங்க என்னென்னலாம் செய்திருக்கிறீங்க, இன்னக தஸிலு ரஹ்ம வ தஹ்மிலுல் கல்ல,
நீங்கள் உறவினரோடு இணங்கி வாழுகிறீர்கள், கஷ்டப்படுவருடைய சுமைகளை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள், சத்திய போராட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு நீங்கள் உதவி புரிகிறீர்கள், விருந்தாளியை கண்ணியப்படுத்துகிறீர்கள். இவ்வளவு நல்லறங்கள் செய்த உங்களை எப்படி அல்லாஹ் தஆலா இழிவுபடுத்துவான்னு அவங்க மனைவி ஹதீஜா நாயகி கேட்ட செய்தி புகாரியில் பார்க்கிறோம். எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்களா, கஷ்டப்படுறவனா ஒன்னா அள்ளி கொடுத்துறாரு. சத்திய போராட்டங்கள்ல ஈடுபடுவான் அப்படின்னு சொன்னா அவன் ஏதாவது ஒண்ணு கேட்டான்னு சொன்னா அவனுக்கு பணத்தை கொடுத்துறாரு. இப்படியே கொடுத்து 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 எல்லாத்தையும் இழந்தவர்கள் யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க அவ்வளவு செஞ்ச அனஸ் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் மாதிரி கொடை வள்ளல் யாரும் இல்லை. ஆனா ரமலான் மாதத்தில் அதிகமாக கொடுப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்பதான் வருவாங்க. ரமலான் மாதத்துல தினமும் குர்ஆனை சரிபார்க்கக்கூடிய பணி. ரசூலுல்லாஹ் மனனம் செஞ்சிருக்காங்க கரெக்டா இல்லையாங்கிறத பாக்குறதுக்கு ஜிப்ரீல் ரமலான் மாதம் தான் வருவார். ஓதி ஓதி கரெக்ட் பார்த்துட்டு போவார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எவ்வளவு முடியுமோ அள்ளி அள்ளி நிறைய கொடுத்து கொண்டே இருப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம் இந்த ரமலான் மாதத்துல நிறைய தர்மம் செய்யறது. அப்போ இந்த மாதிரி இதுல நீங்கள் முதலாவதாக உங்களுக்கு தர்மம் செய்வதில் நிறைய நன்மைகளை தரக்கூடிய முதல் இடம் எதுண்டா உங்கள் உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள். உங்க எவ்வளவு பேர் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, செய்யக்கூடிய பணத்துல நிறைய நன்மையை நமக்கு தரணும்னு சொன்னா ரெண்டு நன்மை கிடைக்குது. ஒண்ணு அஜ்ருல் கராபா, உறவினர்களை நீங்கள் சேர்த்து இணைக்கி வாழ்ந்தீங்கன்னா அது ஒரு நன்மை. அஜ்ரு சதகா, தர்மம் செய்த நன்மை, டபுள் நன்மை உங்களுக்கு கிடைக்கும். எப்போ உங்க சொந்த பந்தங்களுக்கு, உங்க நெருங்கிய உறவினர்களுக்கு. இந்த ரமலான் மாதத்துல நம்ம சகோதரி கஷ்டப்படுகிறா, எங்க மாமி கஷ்டப்படுறாங்க, எங்க சின்னம்மா கஷ்டப்படுறாங்க, நம்மளால இந்த தடவை எதையாவது என்ன செய்யணும், நம்ம கொடுக்கணும், நம்ம பணத்துல இருந்து கொடுக்கணும். நீங்க கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா அதுக்கு டபுள் மடங்கு நன்மையை கொடுக்கிறான். அதே மாதிரி நன்மையான காரியங்கள், போராட்டங்கள், இவைகளுக்கெல்லாம் நடக்கக்கூடிய காரியங்கள் அடுத்து முதல்ல உறவினர்கள், அதற்கு பிறகு என்னென்ன நன்மையான காரியங்கள் இருக்கோ அதுக்கெல்லாம் இந்த ரமலான் மாதத்துல நீங்க அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருங்க. எவ்வளவு முடியுமோ உங்களுக்கு, உங்களால எந்த அளவுக்கு நன்மைகளை வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. ஆனா ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் தர்மத்தை அவர்கள் அளவுக்கு கொடுப்பதற்கு யாரும் இல்லை. அவ்வளவு தர்மங்களை அள்ளி கொடுத்த செய்தியை புகாரியில் நாம் பார்க்கிறோம். அதனால இந்த ரமலான் மாதத்துல வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது ஒன்று, தான தர்மங்கள் அதிகமாக நீங்கள் கொடுப்பது இன்னொன்று. அப்ப இந்த மாதிரி தான தர்மங்களை அதிகமாக செய்யக்கூடிய பணிகளை நம்ம என்ன செய்யணும், அது 1 ரூபாயா இருக்கட்டும் அல்லது 1000 ரூபாயா இருக்கட்டும். நீங்க நினைக்கூடாது 100 ரூபாய் கொடுக்கணும், 100 திர்ஹம் கொடுத்தாலும் பெருசு. 1 திர்ஹம் கொடுத்தாலும் சரி, 1 ரூபாய் நீங்கள் கொடுத்தாலும் சரி, உங்க இறையச்சத்தை அல்லாஹ் பார்க்கிறான். அதை நிறைய அள்ளி கொடுப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது, தர்மத்தை பி அத்லி தம்ரத்தின் மின் கஸ்பின் தய்யிபின், தூய்மையான சம்பாத்தியத்தில் ஒரு பேரித்தம்பழம் அளவுக்கு உள்ள தர்மத்தை செய்கிறார். ஒரு பேரித்தம்பழம் எவ்வளவு, நம்ம ஊர் காசுக்கு 50 பைசாவோட இருக்கு, இங்க ஃப்ரீயாக நீங்க சாப்பிட்டு இருக்கிறீங்க. என்ன ஒரு பேரித்தம்பழத்தை ஒரு 50 பைசா அளவுக்கு நீங்க தர்மம் செய்கிறீர்கள். அந்த தர்மம் எப்படி, அந்த பணம் எங்க வந்துச்சு, அடுத்தவங்க திருடல, ஏமாத்தல, உண்மையிலேயே இந்த பாலைவனத்துல இந்த வெயில நின்று கஷ்டப்பட்டு அந்த 1 ரூபாய் நீங்கள் கொடுத்தாலும் கூட அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை தனது வலது கரத்தால் வாங்குகிறான். அவன் தூய்மையானதை தவிர எதையும் வாங்க மாட்டான். நீங்க அடுத்தவன்கிட்ட திருடி அடுத்தவன்கிட்ட ஏமாத்தி அதை நீங்க லட்சம் ரூபாய் இருந்தாலும் ஒரு நன்மையும் கிடையாது. கஷ்டப்பட்டு உண்மையிலேயே கஷ்டப்பட்டு நீங்க 1 ரூபாய் பேரித்தம்பழம் அளவுக்கு நீங்க கொடுத்தா அதை அல்லாஹ் வாங்கி வலது கையால் வாங்குகிறான். வாங்கி எப்படி வளர்க்கிறானா, இந்த குதிரை குட்டி, அந்த காலத்துல குதிரை ரொம்ப ஃபேமஸா இருக்கு, குதிரை கிடைக்க, ஒட்டகம் தான் இங்க நிறைய இருக்கும். ஒரு குதிரை குட்டி ஒரு அரபியை வாங்கினான்னு சொன்னா எவ்வளவு அழகா அன்போடும் பாசத்தோடு வளர்ப்பானோ அதே மாதிரி அல்லாஹ் தஆலா உங்கள்கிட்ட வாங்கின அந்த 1 ரூபாய் தர்மத்தை, ஒரு பேரித்தம்பழம் ரூபாய் அளவுக்குள்ள தர்மத்தை வளர்க்கிறானா எவ்வளவு மிஸ்லுல் ஜபல், ஒரு பெரிய மலையளவுக்கு வந்துருமா. மறுமையில நம்ம போய் பார்க்கும் பொழுது இவ்வளவு நன்மையை செய்ததாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுக்க போறான். நீங்க செஞ்சது மலை அளவுக்கு இல்ல, நம்மளே பரதேசியா இருந்தோம், நம்ம உடுத்துறதுக்கு துணி இல்லாம இருந்தோம், சாப்பிடறதுக்கு வழி இல்லாம இருந்தோம், இவ்வளவு நன்மையா நீங்க அதிர்ந்து போகும் அளவுக்கு. ஏன் நீங்க செஞ்ச 1 ரூபாய் மன தூய்மையோடு செய்த, உண்மையிலேயே கஷ்டப்பட்டு அடுத்தவனுடைய பணத்தை திருடாமல் தூய்மையான சம்பாத்தியத்தில் நீங்கள் செய்த அந்த பணத்துக்கு கூட அவ்வளவு இருக்கிறது. அதனால நம்ம என்ன செய்ய நினைக்க வேண்டியது இல்ல, இவ்வளவு அள்ளி அள்ளி கொட்டணும்லாம் இல்ல. மன தூய்மையோடு நீங்கள் செய்யுங்கள், இஹ்லாஸோடு நீங்கள் செய்யுங்கள், தூய்மையான அடிப்படையில் நீங்கள் தர்மம் செய்யுங்கள். அது அல்லாஹ்விடத்தில் நிறைய நன்மையை பெற்று தரும். பணம் என்று சொன்னால் நிறைய இருக்க வேண்டும், நிறைய கொட்டி கடக்க வேண்டும் அப்படின்னு என்பதல்ல. நீங்கள் கொடுக்கக்கூடிய 1 ரூபாய்க்கு கூட 1 கோடி ரூபாய் அளவு கூட அல்லாஹ் நன்மையை தரும். அல்லாஹ்வின் தூதருடைய காலங்களில் சம்பாத்தியத்தில் நன்மையை பெற்று வருவதில்
அவர்களை மிஞ்சக்கூடியவர்கள் யாரும் இல்லை. இஹ்லாஸ்ல அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னுடைய தோழர்கள் அவங்க ஒரு கை முந்தளவு நசீபகு அல்ல அதுல பாதி ஒரு கையில அள்ளி கொடுத்த அளவுக்கு கூட நீங்கள் உஹது மலை அளவிற்கு தங்கத்தை நீங்க கொடுத்தா கூட நிகராகாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அவர்கள் அவ்வளவு தூய்மையான போது கஷ்டப்பட்டு அவர்கள் கொடுத்தார்கள். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது. ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமானால் உடனே தர்மம் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. தர்மம் செய்யுங்கன்னு சொல்லி இதா அமர்னா பி ஸதகா இன் தலக அஹதுனா இல சூக், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எங்களுக்கு தர்மம் செய்ய கட்டளையிட்டால் உடனே கடை வீதிக்கு போயிருவோம். ஏன் இல்ல அவங்கள்ட்ட பணம் கொடுப்பதற்கு ஒரு ரூபாய் கூட இல்லை. இல்லை என்று சொன்ன உடனே சரி ஒண்ணுமே நம்மள்ட்ட தான் இல்லைன்னு வீட்டுல போய் படுத்துக்கிறல. அல்லாஹ்வின் தூதர் தர்மம் செய்ய சொல்லி இருக்கிறாங்க. அந்த நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக கடை வீதியில் போய் ஃபயுஹாமிலு வயுஸிபுல் முத், கூலி வேலை செய்து ஒரு முத்துனா ஒரு கை அளவுக்கு தானியத்தை வாங்கி அதை நாங்கள் தர்மம் செய்வோம். ஆனா இப்போ 1 லட்சம் அளவுக்கு அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கான். அந்த நேரத்தில் அதுவும் கிடையாது. கூலி வேலை செய்து வந்து கொடுப்பார்களாம். அப்ப இஹ்லாஸை பாருங்க, மன தூய்மை தானே. இல்லை நம்ம கூட இப்ப தர்மத்தை ரொம்ப முக்கியமோ எவ்வளவு அவசியமான ஒரு ஆபரேஷனா இருக்கட்டும், ரொம்ப முடியாதவரா இருக்கட்டும், அவர் கொடுக்கணும்னு எவ்வளவுதான் சொன்னாலும் நம்மள்ட்ட இருந்தோம்னா கொடுத்துருவோம். இல்லை என்றால் நம்ம என்ன செய்வோம்? இல்ல சரின்னு போயிருவோமா, வீட்டுல போய் படுத்துக்கிறோமா, வேற என்ன செய்வோம்? ஏதாவது கடைக்கு போய் வேலை செய்வோமா? செய்ய மாட்டோம். இருந்தால் அதிகபட்சமா கொடுத்துருவோம். இல்லை என்றால் வீட்டுல போய் இருந்தால் எடுத்து வந்து கொடுத்து விடுவோம். ஆனா இவங்கள்ட்ட வீட்டிலையும் கிடையாது, கையிலையும் கிடையாது. போய் வேலை செய்து அதிலிருந்து வந்ததை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு தூய்மை, மன தூய்மை இருந்த காரணத்தினால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது மலை அளவுக்கு நீங்க தங்கத்தை தர்மம் செஞ்சாலும் அவங்க செஞ்சதனுடைய பாதி அளவு, ஒரு கையளவுக்கு செஞ்சதனுடைய அல்ல அது பாதி அளவு கூடியவருடன் நிகராக முடியாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப தர்மம் செய்வதில் மன தூய்மையை அல்லாஹ் பார்க்கிறான். நீங்கள் செய்யக்கூடிய அந்த பொருளினுடைய தூய்மையை அல்லாஹ் பார்க்கிறான். பெருசு நிறைய அவசியமே கிடையாது. சிலர்களுக்கு உழைப்பு, சிலர்கள் செய்யக்கூடிய உழைப்பை அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். லா இதுல இல்லா ஜுஹுதஹும், சில ஆட்களுக்கு அவருடைய உழைப்பை தவிர எதையுமே கொடுக்க முடியாது. இந்த கரசேவைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது ஒரு நல்ல அழகான வார்த்தை. அதை கெடுத்துட்டாங்க இந்த RSS குரூப் எல்லாம். கரசேவை என்றால் கரத்தினால் சேவை செய்வது. அவன் பள்ளியாசல உடைப்பதற்கு பள்ளி இருக்கிறது, இதே மாதிரி நம்ம ஊர்களில் பள்ளி இருக்கிறது, என்கிட்ட ஒரு பணமும் இல்லை, வெள்ளை அடிக்க வேண்டும், எனக்கு தெரியும் சொன்னா வெள்ளை இதை வாங்கி கொடுத்தா நான் அடிச்சு கொடுக்கிறது. தூய்மைப்படுத்துவது, பள்ளியாசல கூட்டுவது, அதே மாதிரி இருக்கக்கூடிய சுத்தம் பண்ணுவது, இந்த மாதிரி வேலையெல்லாம் கரத்தினால் செய்யக்கூடிய சேவை. இந்த மாதிரி கரை சேவைகள் செய்யக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில், ஏன்னா பணம் நிறைய இல்லாதனால உழைப்பை அவர்கள் தானமாக கொடுத்தவர்கள். இதையெல்லாம் கேலி கிண்டல் பண்ணா யாரு? முனாஃபிக்குங்க கேலி கிண்டல் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்மள்ட்ட பணம் இல்லையானால் உழைப்பை கொடுக்கலாம். உதாரணத்திற்கு ஃபித்ரா இருக்கிறது, ஃபித்ராக்கு எல்லாம் என்ன செய்வாங்க, நீங்கள் எல்லாம் கொடுப்பீர்கள், உங்களுடைய பணங்கள் வசூல் செய்யப்பட்டு ஏழைகளுக்கு லட்சமாக அவர்கள் அரிசிகள் அவங்களுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் வருடம் கொடுக்கப்படுகிறது. இது எல்லாம் உங்கள் போன்றவர்கள்ட்ட வசூல் பண்றோம். நீங்க ஒண்ணுதான் கொடுத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச 10 பேரிடத்தில் நீங்கள் வசூல் பண்ணி நீங்கள் கொடுத்தீர்களே, ஆனால் அதற்கு அல்லாஹ் கூலியை கொடுக்க போகும். உங்கள்கிட்ட இல்ல, உண்மையிலே உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னா கொடுக்காம இருக்கலாம். ஆனா ஒரு 10 பேர் தெரிந்தவர் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கு, அதை போய் நீங்க வாங்கி நீங்கள் கொடுத்தீர்களே ஆனால் உங்களுக்கு அந்த நன்மை. எப்படி நபித்தோழர்களுடைய காலங்களில் உழைப்பை கொடுத்தார்களோ அதே மாதிரி நீங்க உழைப்பை கொடுக்கலாம், பணத்தை கொடுக்கலாம், அல்லது பணத்தையும் உழைப்பையும் நீங்கள் சேர்த்து என்ன செய்யலாம், கொடுக்கலாம். எவ்வளவு இந்த காலத்துல நம்ம கஷ்டப்பட்டு நோன்பையும் வைத்துக் கொண்டு இந்த இவ்வளவு கஷ்டமான வெயில்களிலேயும் கடுமையான வெப்பத்திலேயும் இந்த மாதிரி வேலைகளை செய்ய அல்லாஹ் பார்க்கறான். எதுக்காண்டி பார்க்கறான்? இவன் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கா? இல்ல உண்மையிலேயே ஏழை எளியவர்களுக்கு போகணும்னு செய்யறானா? கஷ்டப்பட்டு உண்மையிலேயே போவதா செய்தால் இந்த ரமலானுடைய மாதங்களில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த உழைப்புகள் எல்லாம் மறுமையில் மிகப்பெரிய ஒரு சேமிப்பாக, உங்களுடைய பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடியதாக. தர்மத்தை பொதுவா எல்லாம் சொல்லி கஃபிரான்கும் சய்யாத்திக்கும், உங்களுடைய பாவங்களை இது அழிக்கும் என்று அல்லாஹ் தெளிவாக குர்ஆன்ல சொல்றான். நீங்க செய்யக்கூடிய தர்மங்கள் உங்கள் பாவங்களை அழிக்கும். அதனால இந்த நோன்பினுடைய காலங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்தை அதிகமாக சொன்னால, தர்ம வகையாக இருக்கக்கூடிய என்னென்ன வகைகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த நல் வகைகளுக்கு உங்களுடைய பொருளாதாரங்களை என்ன செய்ய வேண்டும், அதிகமாக நீங்கள் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்புடைய காலங்களில் இந்த மாதிரி காரியத்தை செய்யும் பொழுது சில காரியங்களை விட்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தவிர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. நன்மையையும் செய்யணும், தீமையில் இருந்தும் தவிர்ந்து கொள்ளணும். இந்த நம்ம செய்த நன்மைகளை எல்லாம் அழிக்கிற மாதிரி காரியங்கள்ல போயிடக்கூடாது. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க,
இந்த நோன்பு அல்லாஹ்வுக்கே உரியது. இது அல்லாஹ்வே ரொம்ப புரிந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனுடைய அமல்களிலே நிறைய எடுத்துக் கொள்கிறான். அதுக்கு உதாரணமா ஹலூஃப் ஃபமிஸ் சாயிமி இந்தல்லாஹி ரீஹில் மிஸ், இந்த மனிதனுடைய நோன்பு இப்ப இந்த காரணத்தினால வாயில் இருந்து வரக்கூடிய துர்வாடை பார்த்தா நம்ம எங்கேயோ ஓடி போயிருவோம். அது அல்லாஹ் எப்படி விரும்புகிறான்னா கஸ்தூரி மனத்தை விட அதிகமாக நேசிக்கிறானா, ரொம்ப நல்ல வாடையாக எடுத்துக் கொள்கிறான். ஒரு நீங்க அல்லாஹ்வுக்காக வைத்த இந்த நோன்பு, அல்லாஹ்வுக்காக வைத்த இந்த நோன்பின் காரணத்தினால் ஒரு துர்வாடை வருமானால் அது கஸ்தூரியை விட சிறந்த, உலகத்திலே ரொம்ப சிறந்த ஒரு வாடை எதுண்டா கஸ்தூரியை தான் சொல்லுவாங்க. முத்தநபின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிஞன் கூட இந்த காதலியை பற்றி பேசும்போது சொல்லுவான், தஹ்மீலுல் மிஸ், இந்த கஸ்தூரி வாடையை சுமந்து வருகிறது மின் கதாயிரிஹா, அவருடைய கொண்டையில் இருந்து கஸ்தூரி வாடை அப்படியே வந்து சுமந்து வர அர்ரீஹு, காத்து வந்து அவ காதலியினுடைய கொண்டையில் இருந்து அப்படியே கஸ்தூரி வாடையை சுமந்து கொண்டு போகிறதா. அதே மாதிரி தஃப்தரு அன் தசீபின் பரூத், அவளுடைய சிரிப்பு இருக்கிறதே அந்த பனிக்கட்டி துளிகளை போன்று அழகான முறையில் சிரிக்கிறாள், முத்துக்களை போன்று சிரிக்கிறாள், அந்த மாதிரி கொடுக்கிறான். அதுல அவன் காதலியை மிகைப்படுத்தி சொல்லும் போது என்ன சொல்கிறான், கஸ்தூரியினுடைய வாடையே அவ காதலியினுடைய கொண்டையில் இருந்துதான் என்ன செய்கிறதாம் காற்று அள்ளி கொண்டு போகிறது என்று சொல்லுவான். அதான் உயர்ந்த வாடைங்கிறதுக்காக வேண்டி கவிதைகள்ல பல சொல்லி இருக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா மனிதன் வாயிலிருந்து வரக்கூடிய, நம்ம பக்கத்துல மனுஷனை பார்த்தோம்னா விரண்டு ஓடி போவோம் நாத்து அடிக்கிறதுனால, அது நோன்பு வச்சு சாப்பிடாம இருந்தா எவ்வளவு தடவை பல்லு விளக்குனாலும் என்ன செய்யும், வரத்தான் செய்யும். அந்த வாடையை அல்லாஹ் துர்வாடையாக என்ன செய்யறது இல்ல, பாக்குறது இல்ல. ஏன்னா இன்னொரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பல் துலக்குவதை பற்றி சொல்லும் பொழுது மத்ஹரத்துன் லில் ஃபமி வ மர்லாத்துன் லிர் ரப்பி, இந்த பல் துலக்குவது வாய்க்கு தூய்மையும் இறைவனுடைய திருப்பொருத்தத்தையும் ஏற்படுத்தி தரும் சொன்னாங்க. பொதுவாக பல் துளைக்கு சுத்தமா இருக்கணும். இந்த நோன்பினால ஒரு துர்வாடை வந்துச்சுன்னு சொன்னனால அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், விரண்டு போய் விட மாட்டான். அதை ரொம்ப என்ன செய்கிறான், விரும்பி அதை என்ன செஞ்சுக்கிறான், ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இதனுடைய தொடரிலேயே சொல்ற, இனி அம்ருன் காத்தலஹு வ ஷாத்தமஹு ஃபல்யகுல் இன்னி சாயிமுன் மர்ரத்தைன், உங்கள்ட்ட யாராவது ஒருவன் சண்டைக்கு வந்து விட்டாலோ அல்லது உங்களை திட்டினாலோ நான் நோன்பாளி என்று 2 தடவை நீங்கள் சொல்லிவிடுங்கள், சண்டைக்கு போவாதீங்க. ஏன்னா உங்களை பொதுவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வீரன்டா யாரு, கோபம் வரும் பொழுது அடக்கி கொள்ளக்கூடியவன் வீரன் என்று சொல்லி இருக்கிறான். இந்த நோன்பு காலங்களில் அடுத்தவர்களோடு சண்டை போடுறது, அடுத்தவரோட பிரச்சனை பண்ணுவது, இதையெல்லாம் கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிறீங்க. உங்கள்கிட்ட அப்படி சண்டைக்கு வீம்புக்கே ஒருத்தன் வந்தாலும் நான் நோன்பாளி எந்த சண்டைக்கு வராத அப்படின்னு நீங்க விலகி போய் விடுங்கள். இப்படி சண்டைக்கு போனீங்கன்னு சொன்னா என்ன நிலைமை வரும், நம்முடைய எல்லா களிமா வார்த்தை தஸ்பியா வரும், அசிங்கமான வார்த்தைகள்லாம் வந்து கேட்க வேண்டியது இல்லை. அது பாட்டு கோபம் வந்துச்சுன்னு சொன்னா என்னென்ன வார்த்தைகள் வருமோ அத்தனையும் போயிடும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப இருப்பு என்னது, ரொம்ப கெட்ட வார்த்தைகள் எவனுடைய நாவுல இருந்து வருது அல்லாஹ் வெறுக்கிறான் அவனை. இன்னல்லாஹ யுப்கிலுல் ஃபாஹிஷல் பதி, அருவருக்கத்தக்க கெட்ட வார்த்தைகளை யாரை பேசுகிறானோ அல்லாஹ் வெறுக்கிறான் அவனை. இப்போ நம்ம சண்டைன்னு போகும்போது தாங்குவான், அந்த இங்குவான், இந்த வார்த்தைன்னு சொல்லுவான், நம்மளால தாங்க கேட்க முடியாத வார்த்தைகள் நம்மள்ட்ட இருந்து வரும், அவன்கிட்ட இருந்து வரும். சரிக்கு சமம் போகும் பொழுது நன்மைகளை அது இழக்குவதற்கு வாய்ப்பு வந்துடும். அதனால நீங்கள் என்ன செய்யுங்கள், நோன்பாளியாக இருக்கும் போது கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கட்டுக்கோப்பு என்ன செய்யும், பிற்காலத்தில் உங்களுக்கு உதவியா இருக்கும். இந்த மாதிரி அசிங்கமான வார்த்தைகள் பேசாமல் சண்டைக்கு போகாமல் இருப்பதற்கு வாய்ப்பா இருக்கும். நீங்க 2 தடவை என்ன செய்யுங்க, அவர் சண்டை போட்டாலும் சரி, அவங்கள கோபப்பட்டாலும் சரி, நீங்கள் என்ன செய்ய, அதிலிருந்து தற்காத்துக் கொள்ளுங்கள். அதனால சண்டைக்கு போயிடாதீங்க, நன்மையை அதன் மூலம் இழந்துடாதீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்தது இன்னொன்று என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நோன்பு வைத்திருப்பவர் இறையச்சத்திற்காக வேண்டி நோன்பு வைக்கிறான்னு சொன்னா அவருடைய எல்லா செயல்பாடுகளும் இறையச்சத்தின் அடிப்படையில் மொத்தமா வச்சுக்கிறாங்க. அதுல என்ன, கெட்ட வார்த்தை பேசுவது, கெட்ட செயல் செய்வது. சில ஆட்களை பார்த்தோம்னா பீடி சிகரெட் குடிக்கிறது நமக்கு வந்து கெட்டதுன்னு, நம்ம இல்ல, அவன் பீடி சிகரெட் தயார் பண்றவன என்ன செய்யுங்க அதுல எழுதியிருக்கான் உடலுக்கு கெடுதுன்னு. ஆனா நிறைய பேர்களை பார்த்தா நோம்பு முடிஞ்ச உடனே பேரித்தம்பழத்தை வச்சு நோம்பு திறக்கிறாங்களா, சிகரெட்டை வச்சு நோம்பு திறக்கிறான்னு நமக்கு தெரியாது. போனோன்னா வெளியில போய் குப்பு குப்பு குப்புன்னு என்ன செய்யும், ரயில் போக போற மாதிரி தான் நிறைய போகுது. அப்ப என்ன கட்டுப்பாடு, இந்த வரையிலேயும் இருந்த அந்த கட்டுப்பாடு கொஞ்ச நேரத்துக்கு என்ன இருக்க முடியல. இது வந்து கெடுதியா இல்லையா, நமக்கும் கெடுதி, அடுத்த பக்கத்துல சுவாசிக்கிறவர்களுக்கும் கெடுதி. அப்ப இந்த மாதிரி கெட்ட காரியங்கள் இது இல்ல, இதே மாதிரி என்னென்னவெல்லாம் கெட்ட காரியங்கள் இருக்கோ அதை பூரா மொத்தத்திலே விட்டுறணும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மல்லம் யது கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி அய்யதா தாமஹு வ ஷராபஹு வ ஃபி ரிவாயத்தின் வ ஷஹவதஹு. யார் கெட்ட செயல்களையும் கெட்ட காரியங்களையும் இந்த நோன்பு வைத்திருக்கிற நேரத்தில் விடவில்லையோ அவர் பசித்திருப்பதினாலோ தாகித்திருப்பதினாலோ அவர் தன்னுடைய இச்சைகளை கட்டுப்படுத்தி இருப்பதினாலோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. என்ன செய்யணும்? நோன்பு வச்சுக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே இருக்கிறது, கெட்ட செயல்களை செய்துகிட்டே இருப்பது. இப்படி நீ கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டும் கெட்ட செயல்களில் நீ ஈடுபட்டுக் கொண்டும் இந்த நோன்பு வைப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையில்லை. நீ பசியும் பட்டினியும் தான் மிச்சமாக போகுது. அல்லாஹ்விடத்தில் எந்த நன்மையும் கிடைக்க போவதில்லை. அப்ப நோன்பு வைக்கின்ற பொழுது இறையச்சம் என்ன செய்ய வேண்டும்? அதுல கூடுதலாக வர வேண்டும். இறையச்சத்தினுடைய செயல்கள் அதிகமாக வர வேண்டும். பக்குவங்கள் கூடுதலாக வர வேண்டும். எல்லா காலமும் அது எனக்கு எல்லாமே சமம்தான். நான் நோன்பு இல்லாத காலத்துல எப்படி நடந்தானோ அதே மாதிரி தான் நோன்பு காலத்திலையும் அப்படி நான் நடப்பேன்னு நம்ம போயிட்டோம்னா நீங்க நோன்பு பிடிக்காமலே இருக்கலாம். ஏன்னா நோன்பு பிடித்ததுனால அல்லாஹ்கிட்ட என்ன செய்ய முடியாது, எந்த நன்மையும் பெற முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணத்தினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு இதுலையும் கொஞ்சம் கவனத்தில் வைக்கணும். ஒவ்வொரு செயல்பாடுகள்லையும் கொஞ்சம் ஆஹா நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம், இது சரியா, இந்த தவறான காரியத்தை நம்ம செய்யலாமா, இப்படி நாம நடக்கலாமா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் உங்களுடைய மனசாட்சி நீங்களே கேளுங்க. அடுத்தவர்கள் அதிகாரம் பண்ணுவதை விட உங்கள் மனசாட்சி இடத்தில் கேளுங்க. நம்ம இப்படி செய்யறோமே இது நியாயம் தானா? இப்படி நடப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்குமா? மறுமையில் நமக்கு வெற்றி கிடைக்குமா? நம்ம நல்லவர்களாக இருக்க முடியுமா? அப்படின்னு நீங்கள் செய்ய நோன்பு வைத்துக் கொண்டிருக்கும் போது கெட்ட காரியங்கள் வந்தா நீங்களே கேட்டு உங்களை என்ன செய்யுங்க? திருத்திக் கொள்ளுங்கள். இல்லாமல் திருத்தாமல் ஒருவன் நடந்து கொண்டு போய்வானே ஆனால் எவ்வளவு நன்மைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடிக்கு சொன்னார்களோ ஒன்னும் கிடைக்காது. இந்த மாதிரி நோன்பாளிக்கு அடுத்து இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளில் போகும் பொழுது சொர்க்கத்துக்கு உள்ள போகிறான். சொர்க்கத்துக்கு உள்ளே போகும் பொழுது இந்த நோன்பாளிக்கு ஒரு விஐபி வழி. நீங்க பார்க்கலாம், ஏர்போர்ட்டுகள் எல்லாம் பிரதமர் வந்தா மந்திரி வந்தா அவங்களுக்குன்னு ஒரு தனி வழியில போவாங்க. அதுல நம்மள எல்லாம் உள்ள விட மாட்டான். நம்ம எக்கனாமிக் கிளாஸ் சொல்லிட்டு வரிசை நெல்லி அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்மள வரிசை நின்று அடிச்சுட்டு நிற்பான். அவங்க டக்குன்னு வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது, அவங்களுக்கு தனி வழி. அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னா சொர்க்கத்துக்கு எல்லாருமே சொர்க்கத்துக்கு உள்ளதான் போறாங்க. பிரம்மாண்டமான பூமி வானம் அளவுக்கு அகலமான நீளமான பெரிய சொர்க்கத்துல உள்ள போகக்கூடியவருக்கு சாயும் நோன்பாளிகளுக்கு மட்டும் ரய்யான் என்ற ஒரு தனி வழி. அந்த வழியில என்ன செய்ய அல்லாஹ் தஆலா அனுப்ப போகிறார். அங்கிருந்து கேட்பாங்க, ஐன சாயிமும் நோன்பாளிகள் யாரு? நான் நோன்பாளி மட்டும்தான் உள்ள, வேற யாரும் அலௌடு கிடையாது. அந்த விஐபி வழியில வேற யாருக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்க மாட்டான். இந்த நோன்பாளிகளுக்கு மட்டும் தனியான ஒரு சிறந்த ரய்யான் என்ற வழியின் மூலமாக உள்ளே அனுப்பி உங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறார். இந்த வாய்ப்பு இல்லாமல் ஆக்கி விடாதீங்க. சொர்க்கத்துக்கு போற ஒரு வாய்ப்பும் கிடைக்கிறது, அதுவும் தனியான ஒரு சிறந்த ஒரு வழியின் மூலமாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கிறது. எனவே இந்த வாய்ப்பினை நீங்கள் என்ன செய்து விடக்கூடாது, தவற விட்டு விடக்கூடாது. அடுத்ததாக இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த இரவு நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்ஃபு ஷஹர்னு அல்லாஹ் தஆலா சொல்றான், கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நாள். இந்த இரவுல நீங்கள் வணக்கம் புரிஞ்சீங்கன்னா 1000 வருடங்கள் ஒரு ரக்காயத் தொழுதீங்கன்னா எவ்வளவு நன்மை, அந்த நன்மை கிடைச்சு. அத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நாளுங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. 30 நாளும் கூட செய்ய சொல்லல. அது என்னது? ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 ஒற்றைப்படை இரவில் 21, 23, 25, 27, 29 இந்த 5 நாட்கள்ல நீங்கள் செய்யக்கூடிய இந்த அமல்கள் இருக்க, இது 1000 மாதங்களை விட சிறந்தன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. வேற எந்த நாளுக்கும் சொல்லல. இவ்வளவு சிறப்பை குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் என்னென்னமோ நிறைய நன்மைகள் சொல்லப்பட்டிருக்க தவிர 1000 மாதங்களுக்கு ஈடான ஒரு வணக்கம் இதுக்கு ஒண்ணுதான் இருக்கு, வேற எங்கேயும் இல்ல, கிடையாது. அப்ப இந்த வணக்கத்தின் நன்மை உங்களுக்கு இந்த ரமலான் மாதங்களில் நீங்கள் நல்ல அறங்களை நீங்கள் செய்து கொண்டு போனீங்கன்னா அவ்வளவு நன்மைகளையும் பெறலாம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 வந்து விட்டால் சத்தல் மிஸ்ஸர கையில இறுக்கி கட்டிக்கிடுவாங்க. வாஹியல் லைல இரவை உயிர்ப்பித்து விடுவார்கள். வாய்கலல அஹ்லஹு தன்னுடைய குடும்பத்தினர்களையும் எழுப்பி விட்டுருவாங்க. அவங்க என்ன செய்ய இருக்கு கட்டுவாங்கன்னா அது இலக்கியமா சொல்லப்படுது. கணவன் மனைவி என்ற உறவுலா இல்லாமல் இறை வணக்கத்துக்கு அங்கிட்டு போயிடுவாங்க. இரவு முழுவதும் வணங்கிட்டு இருப்பாங்க. அந்த லைலத்துல் கத்ர் இரவு இரவு முழுவதும். ஆனா தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா லைலத்துல் கத்ர் 27 இவங்கெல்லாம் முடிவு பண்ணி, ஆனா அதுலயாவது வணக்கம் பண்றாங்களான்னு பார்த்தா பூரா கடைகள்ல பூரா ஜோடனை, அதே மாதிரி ஸ்வீட் கடைகள் பூரா தெரு தெருவா பலூனு புது துணிமணிகள் எல்லா ஊரத்தான் சுத்திக்கிட்டே இருக்கிறான்.
எல்லாரும் பள்ளி ஆசல்ல ஒரு வயசான ஆளுக்கு உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்ய ஏதாவது ஒண்ணு ஓதிக்கிட்டு இருக்கிறது. என்ன 4 பேரு 5 பேரு மத்த ஆளுக்க பூரா எங்கடா போனீங்கன்னு பார்த்தா கடை வீதியா சுத்தி 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 வந்துகிட்டே இருக்கிறது. அந்த 27 கூட இருக்கலாம். அதுல யாரும் இபாதத் செய்யறாங்கன்னா இல்ல. சில இடங்கள்ல சபீனா தொழுகைன்னு ஒண்ணு வச்சிருக்கிறான். நீங்க வேலூர் பார்க்கலாம். சபீனா தொழுகைன்னா என்னது? அந்த 20 ரக்காயத்துல முழு குர்ஆனையும் ஓதி முடிக்கிறது. முடியுமா? காலையில இருந்து என்னத்த ஓதுறான்னு நமக்கே தெரியாது. அவ்வளவு ஸ்பீடா ஓதுனா தான் முடியும். நீங்க முழு குர்ஆனையும் அலிஃப் லாம் அல்ஹம்துலில்லாஹ் அலிஃப் லாம் மீம்ல இருந்து நாஸ் வரையிலையும் ஓதுறண்டா 20 ரக்காயத்து சாத்தியமா? அதுக்குன்னு அது ஃபேமஸா வால் போஸ்டர் அடிச்சு இந்த அடிச்சு 27வது நாள்ல குர்ஆனை முடிக்கிறாங்களா? ஆரம்பத்துல கடைசி வரையிலையும் ஓட்டு என்னத்த ஓதுறான்னு தெரியாம குர்ஆனை கேலி இதாக்கி இப்படி ஒரு குரூப் இப்படி செஞ்சுட்டு இருக்கு, ஒரு குரூப் ஊரை சுத்திட்டு இருக்கிறது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவு வந்து ஊரை சுத்திட்டு இருக்க சொல்லல, லைட் ஜோடனை பண்ண சொல்லி இருக்காங்களா? லைட் பூரா போட்டு என்னமோ யாரோ வர்றாங்க வழி தெரியாது லைலத்துல் கத்ர் இரவுக்குன்னு சொல்லிட்டு ஊரா என்னதே லைட்டா போட்டு கூப்பிட்டு இருக்கான். இது வந்து மார்க்கத்தில் சொல்லப்படல. ரசூலுல்லாஹ் இரவை பகலாக ஆக்கினாருங்கன்னா இலக்கியமா சொல்ல, லைட்டை போட்டு பகலாக்கல. அவங்க பகல்ல எப்படி விழித்திருப்பார்களோ அதே மாதிரி இரவில் விழித்திருந்து வணக்கங்களில் ஈடுபட்டாங்க. குடும்பத்தினரையும் எழுப்பி விட்டார்கள். அதே மாதிரி நம்ம லைலத்துல் கத்ர் இரவு வந்துச்சுன்னு சொன்னா நீங்கள் இங்க வந்து தொழுவது போன்று உங்க குடும்பத்தினருக்கும் போன் போட்டு சொல்லுங்க. கடைசி 10 வந்துருச்சு, நல்லறங்கள் நிறைய செய்யணும், வெளியில எல்லாம் சுத்திட்டு இருக்காம தொழுகையில வணக்க வழிபாடுகள்ல இபாதத்துகள்ல அதிகமா ஈடுபடுங்கள். நீங்க என்ன செய்யணும்? உங்க குடும்பத்தினரையும் என்ன செய்யுங்க, அதுக்கு உங்க மனைவி இருந்தா, உங்க சகோதரி இருந்தா, உங்க அம்மா இருந்தா அவங்களெல்லாம் நல்லறங்களுக்கு கொண்டு போவதற்கு உள்ள வாய்ப்புகள் இந்த கடைசி 10ல ஒற்றைப்படையில் இருக்கு. அதுக்கு நீங்கள் இங்கிருந்தே என்ன செய்ய வேண்டும்? அவர்களை கொஞ்சம் தூண்டிவிட்டு அவர்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்தி நன்மைகளை பெறுவதற்கு இந்த கடைசி 10ல வந்து அதிகமாக நீ என்ன செய்ய இது பண்ணணும். அதை விட இவ்வளவு நன்மைகள் நம்ம சொன்னோமே, ரமலான் மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளை பற்றி, இது அத்தனைக்கும் ஒட்டுமொத்த காரணம் என்ன யாருக்கு தெரியுமா? முழு குர்ஆன் இவ்வளவு நன்மையும் நமக்கு ஏன் கிடைச்சு? குர்ஆன் இந்த மாதத்தில் இறங்குனதுதான் அடிப்படை காரணமே. அல்ல ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பய்யினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஸஹர ஃபல்யஸும். ரமலான் மாதம் எத்தகையது என்று சொன்னால் அந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. அது நேரான வழியை காட்டுகிறது, அதையும் மிக தெளிவாக காட்டுகிறது. யார் இம்மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்கட்டும். இவ்வளவு நன்மையை நான் தந்ததுக்காகத்தான், என்ன இந்த மிகப்பெரிய சிறப்பை குர்ஆனை உங்களுக்கு கொடுத்ததற்காகத்தான் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? அந்த மாதத்தில் நீ நோன்பு நோறு. நான் இவ்வளவு தந்திருக்கனா இல்லையா? இவ்வளவு நன்மைகளை பெறக்கூடிய தந்திருக்கனா இல்லையா? அவன் பாவத்தை எல்லாம் அழிப்பதற்குரிய நன்மை தந்து 1000 மாதங்களை சிறந்த இரவை நான் தந்திருக்கனா இல்லையா? அதற்காக நீ நோன்பு நோருங்கிறான். அப்ப இந்த இதை விட மிகச்சிறந்த ஒன்றாக எதை சொல்கிறான்னா திருமறை குர்ஆனை தான் சொல்றான். ஏன்னா அந்த குர்ஆன் தான் நமக்கு சொர்க்கத்தினுடைய வழியை காட்டுகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, அல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக. சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது, இந்த குர்ஆன் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அல்லது பாதகமாக இருக்கும். மறுமையில உங்க குர்ஆன் ஒண்ணு என்ன சொல்லணும்? யா அல்லாஹ் இவன் நல்லா குர்ஆனை ஓதுனா அதன்படி நடந்தாலும் சொர்க்கத்துக்கு அனுப்பும். இல்லை என்றால் எதிரா வந்து சொல்லணும். எங்க குர்ஆனை வந்து என்ன செய்யல படிக்கிறதும் கிடையாது, அப்படி படிச்சாலும் கூட இதுபடி பின்பற்றுவதும் கிடையாது. இறந்தவங்களுக்கு 1ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியா தான் ஓதிட்டு இருந்தா படிக்கல இவன் நரகத்துக்கு அனுப்பும் சொல்லிடும். ரெண்டில் ஏதாவது ஒண்ணுதான் செய்யாது. ஆனால் நம்முடைய நிலைமை என்ன கொஞ்சம் எண்ணி பாருங்க. முஸ்லிம்கள் வெளியில பேசும்பொழுது என்ன சொல்றாங்க? உலக பொதுமறை திருமறை குர்ஆன் அப்படின்னு சொல்லிட்டு உலக வழிகாட்டி அப்படின்னு உலகம் பூரா நம்ம பெருசா பேசிக்கிறோம். ஆனா நமக்கு குர்ஆனை பார்த்து ஓத தெரியறது இல்லை, குர்ஆனை நாம் பார்த்து படிப்பது இல்லை, வீட்டில் வாங்கி கொடுப்பதும் இல்லை. பாருங்க நம்ம எத்தனை பேர்களுக்கு குர்ஆன் பார்த்து படிப்பதற்கு ரொம்ப லேசான வழி. ஒரு வாரத்தில் நீங்கள் படித்து விடலாம். ரசூலுல்லாஹ் காலத்தில நீங்க இருந்தீங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல எழுத்துகளுக்கு புள்ளி கிடையாது, குறியீடு கிடையாது, அப்படி இருந்தும் படிச்சிருக்கிறாங்க. நீங்க குர்ஆன்லயே முன்னிலே பார்த்திருக்கலாம். பாவும் அப்படித்தான் இருக்கும், தாவும் அப்படித்தான் இருக்கும், சாவும் அப்படித்தான் இருக்கும், நூனும் அப்படித்தான் இருக்கும். ஒரு ஓடு வளைவு தான் இருக்கு. அது பாண்டு படிக்கிறதா, தாண்டு படிக்கிறதா, சாண்டு படிக்கிறதா, நூன் படிக்கிறதா, பி படிக்கிறதா, பூ படிக்கிறதா, பாண்டு படிக்கிறதா ஒன்னும் தெரியாது. அப்படி ஒரு காலகட்டத்திலும் படித்தவர்கள் இருக்கிறாங்க. இப்போ மொழி எளிமையாகி அழகா குறியீடு போட்டு அழகான அச்சிடப்பட்டு சின்ன எழுத்துல வேணுமா, பெரிய எழுத்துல வேணுமா, அழகான பேப்பர்ல வேணுமா, மற்ற ரகமான பேப்பர்ல வேணுமா, உங்களுக்கு எந்த இதுல வேணுமோ, அதுவும் இங்க அரபு நாடுகள்ல பார்த்தோம்னா அவ்வளவு குர்ஆன் நிறைந்து வழிந்து கிடக்கு. ஆனா நமக்கு குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் அதே அளவுக்கு இருக்கிறாங்க.
எத்தனை பேர்கள் நம்ம குர்ஆன் சரளமா ஓத தெரியும்? கொஞ்சம் எண்ணி பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா சொன்னாங்க. தொழுகையில லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லைனா அவனுக்கு தொழுகையே கிடையாதுன்றாங்க. நம்ம சூரத்துல் ஃபாத்திஹா பார்த்து ஓத தெரியுமா? ஒழுங்கா ஓத தெரியுது இல்ல. குர்ஆனை ஓதுங்கள், இக்ராஉல் குர்ஆன் இன்னஹு ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி, குர்ஆனை படியுங்கள், அது மறுமையில் பரிந்துரை செய்யும். சொர்க்கத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு பின்னாடி ஸ்ட்ராங்கான ஒரு வலிமையாக அது வந்து நிற்கும். அது என்ன இல்ல, நம்ம இல்லாத அவுலியாக்கள் கொண்டு போய் சேர்ப்பாங்க, அதை சேர்ப்பாங்கன்னு போறாங்க. உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு பரிந்துரை செய்கின்ற குர்ஆனை யாரும் படிப்பதில்லை. அப்போ நீங்கள் இந்த ரமலான் மாதத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும்? இவ்வளவு நன்மைக்கும் நமக்கு காரணமாக இருக்கக்கூடிய குர்ஆனை படிப்பதற்கு முழு முயற்சி எடுக்க வேண்டும். குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் எத்தனை பேரு? அவங்கள்ட்ட வந்து காலையில ஓதுங்க, அல்லது இரவு நேரத்தில் ஓதுங்க. படித்தவர்கள் நீங்கள் பெரியவர்களா இருக்கக்கூடிய ஒரு வாரத்தில் அந்த எழுத்து பிடிபற்றும் உங்களுக்கு. மொத்தம் எத்தனை? 28 எழுத்துக்களுக்கு மேல எவ்வளவு இருக்குது? அதுல குறியீடு என்ன இருக்குது? 3 குறியீடு தான் இருக்கு. ஆனா ஈனா ஊனான், அகரம் இகரம் முகரம். அதுல தன்வீன் வச்ச அன் இன் உன்னு இருக்கும். சில இது ஆணு நீட்டுறது, இதுக்கு மேல வேற குறியீடே கிடையாது. அதுல இவ்வளவுதான் எழுத்து. அதை வந்து நீங்கள் என்ன ஒரே நேரத்தில் பிடிச்சிக்கலாம், ஒரு வாரத்தில் நல்லா இது பண்ணிடலாம். டெய்லி ஓத ஆரம்பித்தீர்களே ஆனால் அழகாக நீங்கள் குர்ஆனை ஓதிடலாம். ஆனா முயற்சி நாம் செய்வதில்லை. குர்ஆனை பற்றி இந்த ரமலானுடைய மாதத்தில் கூட நம்ம சிந்தித்து பார்க்கவில்லை, ஆனால் அதை நாம் படிக்கவில்லை என்று சொன்னால், அப்போ வேற எந்த மாதத்தில் நம்ம இந்த குர்ஆனை பற்றி படிப்போம்? எந்த மாதத்தில் இந்த நன்மைகளை பெறுவோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆன்ல ஓதக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் நன்மை சொன்னாங்க. அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் அது ஒரு எழுத்துன்னு சொல்ல மாட்டேன், ஆனா ஒரே எழுத்து மாதிரி எழுதியிருப்பாங்க. அலிஃப் லாம் மீம் ஒரு தடவை தான் படிப்போம். ஆனா 3 எழுத்து இருக்குது. அலிஃபுன் ஹர்ஃபுன், அலிஃபுங்கிறது ஒரு வார்த்தை, லாமுங்கிறது ஒரு வார்த்தை, மீமுங்கிறது ஒரு வார்த்தை. 3 இதை படிச்சா 30 நன்மை உங்களுக்கு கிடைக்குது. அவ்வளவு எளிமையான முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு நிறைய நன்மைகளை தரும்போது அதை படிக்க வேண்டாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படி எல்லாம் அந்த எழுத, நான் சொன்ன மாதிரி புள்ளி இல்லாத காலம், அந்த நேரத்தில் இந்த மாதிரி பேப்பர்ல அச்சடிக்கப்படாத நேரம், அதே மாதிரி இதுல ஓலைகள் எழுதி வச்சிருந்தாங்க, ஓடுகள் எழுதி வச்சிருந்தாங்க, தோள்கள் எழுதி வச்சிருந்தாங்க. அப்படியெல்லாம் படித்தவர்கள் எத்தனை? இப்னு அப்பாஸ் அவர் எவ்வளவு மனப்பாடம் பண்ணியிருந்தாரு? அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கும் பொழுது எனக்கு 10 வயசுங்கிறார். சூரத்துல் முஃபஸ்ஸல் அப்படின்னு சொல்லக்கூடிய, முஃபஸ்ஸல்னா சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய, ஏறத்தாழ சூரத்துல் ஹுஜராத் 49வது அத்தியாயத்திலிருந்து கடைசியில நாஸ் வரையிலும் உள்ளதை நான் மனனம் செய்திருக்கின்றார். 10 வயசு தான் அவரு. 10 வயசாக இருந்த அவர் ஒரு 49வது அத்தியாயத்திலிருந்து கடைசி வரையிலையும் உள்ள அத்தியாயங்களை அந்த காலத்தில் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தார். ஏன்? முயற்சி பண்ணி இருந்தனால. இது மட்டும் இல்ல, உமர் பின் அபி ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆள் இருந்தார். அவர் சொல்லுகிறாரு, அவர் தொலை வைக்கிறாரு. வந்து சஹாபாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, யார் தொலை வைக்க? சஹீஹ் புகாரியில் இடம் பெறுகிறது. இது யார் தொலை வைப்பது என்ற பிரச்சனை ஏற்படும் பொழுது வாப்பா சொல்லுகிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் குர்ஆனை நிறைய மனனம் செஞ்சிருக்கிறாங்களோ அவங்க தான் தொலை வைக்கணும். உடனே நான் போய் தொலை வைத்தேன். எவ்வளோட வயசு அவருக்குன்னு பார்த்தா, ஆனா இப்னு சபாசினீன், எனக்கு 7 வயசு தான். 7 வயசுல உள்ளவர் மற்றவர்களை விட அதிகமா மனப்பாடம் பண்ணி இருந்தார். எப்படி மனப்பாடம் பண்ணாரா? போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் உட்கார்ந்து டெய்லி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மான் இறைவன் அப்படி படிக்கல. அவர் சொல்றாரு, பயண கூட்டத்தினர்கள் ரசூலுல்லாஹ் போய் சந்திச்சிட்டு வருவாங்க. அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியாக இறக்கப்பட்ட குர்ஆன் வசனத்தை இந்தந்த வசனம் இறங்கியதுன்னு எங்கள்கிட்ட சொல்லுவாங்க. நான் அப்படிதான் மனப்பாடம் பண்ணாங்க. எப்படி இல்ல முயற்சி செய்தோமானால் எப்படி படிக்க முடியுங்கிறதுக்கு உதாரணம் சொல்றேன். அவர்கள் எல்லாம் எங்கிருந்தோ அவங்க போக முடியாட்டா கூட போயிட்டு வந்தவர்கள்ட்ட கேட்டு மனப்பாடம் செய்தவர்கள் எத்தனை பேரு? அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு ஒரு பெண்மணி, உம்மு யாக்கூப் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு சம்பவத்தின் பின்னணி, அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, யார் ஒட்டுமுடி வச்சிருக்காங்களோ அவங்கள அல்லாஹுவும் அல்லாஹ்வின் தூதரும் சபித்திருக்கிறார்னு ஒரு கருத்தை சொன்னார். இது சரன்னு பரவலா போகுது. இந்த பெண்மணிக்கும் உம்மு யாக்கூப் என்ற ஒரு பெண்மணிக்கும் கேட்டுட்டு அந்த பெண்மணி வந்து அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க இப்படி சொன்னீங்களா? ஆமா நான் சொல்லி இருக்கிறேன். அப்போ அப்படியா, அல்லாஹும் சபித்திருக்கிறானா? ஆமான்னு அவர் சொன்னார். அப்ப அந்த பெண்மணி சொல்லுகிறாங்க, கராத்து மா பைன லவ்ஹைனி வமா வஜத்து ஃபீஹி, இந்த குர்ஆனை இந்த அட்டையிலிருந்து இந்த அட்டை வரையிலையும் நான் படித்திருக்கிறேன், அப்படி ஒண்ணுமே இல்லையே, எங்க இருக்குது காட்டுங்கன்ட்டாங்க. யார்கிட்ட? ஒரு சாதாரண ஆள் இல்ல, அவரு அப்துல்லா பின் மசூத் தான் குர்ஆனை வந்து எழுதியவர்கள், காத்திபுல் வஹி, வஹியை எழுதக்கூடியவர்கள் ஒரு ஆளு. 70க்கும் மேற்பட்ட அத்தியாயங்கள், நிறைய அத்தியாயங்களை வச்சிருந்தவரும் அவர்தான்.
ஒரு நபித்தோழரும் கூட அவரு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இவ்வளவு அத்தியாயங்களை வச்சிருந்த ஒரு தோழர்கிட்ட போய் அந்த பெண்மணி குறுக்கு விசாரணை பண்ணாங்க. அப்படி கிடையாது குர்ஆன்ல. நான் இந்த அட்டையில இருந்து இந்த அட்டையில வச்சிருக்கேன், எங்க ஒட்டுமுடி வச்சவங்களும் அல்லாஹ் சபித்துதான் எங்க குர்ஆன் வசனம் இருக்கு அப்படின்ற உடனே அப்புறம் அதுக்கடுத்து அவரு கேட்கிறாரு, மா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. உங்களுடைய தூதுவர் எதை கொண்டு வந்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், எதை தடுத்தாரோ அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு குர்ஆன் வசனம் இருக்கிறதா? ஆம், இது இருக்குது அப்படிங்கிறான். இது எங்க இருக்குது? சூரத்துல் ஃபாத்திஹா பக்கத்துல நாசிலையில சூரத்துல் ஹஸ்ர் 59வது அத்தியாயத்தில் இருக்கு. இதெல்லாம் நமக்கே தெரியாது எங்க இருக்குன்னு. அந்த பெண்மணி காரணம் நாம இந்த வசனம் இருக்கு. அப்ப இதனுடைய பொருள் என்ன? ரசூலுல்லாஹ் எதை கொண்டு வந்தாலும் எடுத்துக்கணும், எதை தடுத்தாலும் தடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒட்டுமூடி வைக்கக்கூடிய பெண்ணை சபிச்சிருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சபிச்ச மாதிரி தானே, அல்லாவே சொல்லிட்டானே இந்த தூதர் எதை சொன்னாலும் ஏத்துக்க, எதை தடுத்தாலும் தடுக்க, அல்லாஹ்வுடைய அங்கீகாரம். இந்த கருத்துல தான் நான் சொன்னேன். பாருங்க, ஒரு பெண்மணி ஒரு ஆணிடத்தில் ஒரு நபித்தோழரிடத்துல குர்ஆனை எழுதி இருந்தவற்றை போய் குறுக்கு விசாரணை பண்ணும் அளவிற்கு குர்ஆனோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள் என்றால் நம்முடைய குர்ஆனோடு தொடர்பு எவ்வளவு இருக்கிறது? நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? குர்ஆனுடைய வசனங்களை எவ்வளவு நாம் மனனம் செய்திருக்கிறோம், எவ்வளவு நாம் படித்திருக்கிறோம், எத்தனை குர்ஆனுடைய வசனங்களுக்கு விளக்கத்தை நாம் தெரிந்திருக்கிறோம், நம்ம வீடுகளில் எத்தனை பேர் வாங்கியிருக்கிறோம். நம்ம வாங்க சாதாரணமா ஒரு கடையில போய் பிரஷ் வாங்க போனா என்ன எவ்வளவு போட்டிருக்கான்? 12 ரூபாய் போட்டிருக்கான். 12 நம்ம ஊர் 12 இல்ல, எவ்வளவு ஆச்சு? 150 ரூபாய், அவ்வளவுதானே? 150 ரூபாய் வருமா இல்லையா? 12 150 ரூபாய்க்கு ஒரு பிரஷ் வாங்கி நம்ம இது பண்ண வேண்டியிருக்கு. 2 பிரஷ் வாங்குற வேலை தான் தமிழ்நாட்டில் 300 ரூபாய் தான் குர்ஆன். இங்க உள்ள காசுக்கு நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா சும்மா போனோம்னா 50 ரூபாங்கிறா, 25 ரூபாங்கிறா, 4 பேர் சேர்ந்து சாப்பிட்டோம்னா அது பார்த்தா 500 ரூபாய், 500 திரகம் போயிருது, 6000 ரூபாய் ஆயிடுச்சு. எவ்வளவு நம்ம செலவழிக்கிறோம்? இங்க சாதாரணமா ஒரு டீ குடிக்கிறேன்றாலும் எவ்வளவு ரூபாய் நம்ம செலவழிக்கிறோம்? ஏன் ஒரு குர்ஆன் மொழிபெயர்ப்ப அங்க பள்ளியில இருக்கு, நம்ம வீட்டுல இருக்கும் போது நம்ம ரூம்ல உட்கார்ந்து படிக்கிறோம்னு ஆசைப்பட்டா படிக்க முடியுமா? பள்ளியில இருந்து எடுத்துட்டு வர போக முடியுமா? வசதி இல்ல, ஒண்ணுமே இல்லாதவங்க சரி வந்து படிச்சுக்கலாம். நம்ம எவ்வளவு செலவழிக்கிறோம்? ஒரு குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை வாங்கி நீங்கள் வீடுகளில் வைத்துக் கொண்டீர்களா? உங்க வீட்டுல வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் விரும்பிய நேரத்தில் படித்து அதுல என்ன இருக்குது? இறைவனுடைய வார்த்தைகள் தான் இருக்கு, அவனுடைய கட்டளைகள் தான் இருக்கு. நீங்கள் படித்து அதை குர்ஆனை ஓதும் போது மன திருப்தியை நீங்கள் அடையலாம், சட்டத்தை தெரிந்து கொள்ளலாம். யாரும் என்ன செய்யலாம்? குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு கூட வாங்குறது இல்லை. சும்மா இலவசமா வருதுன்னு வெறும் குர்ஆனை வாங்கி வேண்டுமானால் நம்ம என்ன செய்யலாம்? அடுக்கி வைத்திருக்கலாமே தவிர மொழிபெயர்ப்போட நம்ம படித்து உணர்ந்தனும் நம்மளும் வாங்கியிருக்கணும், நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் வாங்கி கொடுத்து படிக்க வைக்கணும். வாங்கி கொடுக்கிறது மட்டும் இல்ல, வாங்கி வீட்டுல அடுக்கி வைக்கிறது இல்ல, தினமும் படித்தீங்களான்னு நீங்க கேளுங்க. நீங்க கேட்க கேள்வியை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க மனைவி உங்க சகோதரி நீங்க படிச்சீங்களான்னு உங்களை திருப்பி கேட்பாங்க. அப்போ 2 பேருமே போட்டி போடுகின்ற பொழுது நீங்களும் தினமும் காலையில் குர்ஆன் வசனங்களை ஓதுவது, அவங்களும் ஓதுவதற்கு வாய்ப்பா இருக்கும். குர்ஆனோடு உங்களுடைய தொடர்பு ஏற்பட்டுரும். அல்லாஹ்